நெய் சேர்த்து பாயில் பண்ண வாழைத்தண்டை ஃப்ரை பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் 10 வெங்காயம் 10 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வாழைத்தண்டை பாதி இதை சேர்த்து ஆறுனதும் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக நெய், 2 ஏலக்காய், பூண்டு இடித்தது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, சுகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா பவுட்ரு கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃப்ரை பண்ண வாழைத்தண்டை இதோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் திக்கான பால் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா இது திக்காக வரும்போது மெத்தி லீஃப் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக கையில் கசக்கி இதை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு பட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி.